ஓம் சக்தி. என் அன்பு தங்கமே, நீயும் உன் குடும்பமும் இப்பொழுது மிகவும் கஷ்டத்தில் உள்ளதை நான் அறிவேன். நீ இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றால் பிற்காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம். சில வேதனைகள், சில துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் அவ்வப்போது வந்து வந்து செல்கிறது. கவலைப்படாதே செல்வமே, இவை அனைத்தும் மாறும். மன உளைச்சல்களும் மன நிம்மதியின்மையும் எல்லாமே சரியாகும். உன்னோடு உன் குடும்பத்தாருடன் நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் குடும்பத்தார் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே நான் சில விஷயங்களை செய்ய போகின்றேன். விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப காரியம் நடந்து அனைவரும் சந்தோஷப்படுவீர்கள். உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நடக்கட்டும். நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் சொல்வதை மட்டும் நீ நம்பியிருக்கின்றாய். உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதற்காகத்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து உன் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களின் நம்பிக்கையையும் அம்மா நான் அதிகப்படுத்துவேன். நீ என் பூஜையை மட்டும் பார். மற்ற வேலைகளை உனக்காக நான் பார்க்கின்றேன். நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கின்றேன். உங்கள் இதயமே என்னுடைய இருப்பிடம். எனக்கு தெரியும், உனக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமை கடைபிடிப்ப